உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அப்போ திடீர்னு ஒருத்தர் வர்றாரு. அவரு மெட்ராஸ்காரரு. அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சி வேற ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்ச கட்சி. திருப்பரங்குன்றம் அது சிக்கந்தர் மலைன்னு மாத்த போறாங்க, கந்தர் மலைன்னு மாத்த போறாங்க. அங்க தீபத்தூண் இருக்கு, அங்க விளக்கேத்தணும். தீபத்தூணா இல்லையான்னு யார் சொன்னா? எல்லைகள் இல்லங்க, தீபத்தூண் தான் வச்சுக்கோங்க. சொல்லணும்ல, யாராவது தொல்லியல் அறிஞர்கள் சொல்லணும்ல, நூல்கள் இருக்கணும்ல. இல்ல, திருவண்ணாமலையில தீபம் ஏத்துற உரிமை யாருக்குன்னா பர்வத ராஜகுலத்தினருக்கு. மத்தவங்க ஏத்த முடியாது. அதெல்லாம் காலங்காலமா இருக்கிற நடைமுறை, வழிபாட்டு உரிமை, அவர்களுக்கான உரிமை. அது பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம லைவ் போடுற மேட்டர் அது திருவண்ணாமலை. அதே மாதிரி இங்கேயும் நிறைய உரிமைகள் இருக்கு. தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தனி உரிமை இருக்கு திருப்பரங்குன்ற கோயில்ல. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு 10 பேரை கூட்டிட்டு நான் இங்கதான் தீபம் ஏத்துவேன்னு சொல்றதே பெரிய அபத்தம். அது இந்துக்களோட உரிமைன்னு சொல்றது அதோட அபத்தம். எப்படி நீங்க எல்லா இந்துக்களுக்கும் சேர்த்து நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? கோயில்ல ஒரு விளக்கு, ஒரு மலை மேல ஒரு விளக்கு போடுறதுல என்னங்க குறைஞ்சு போகுது? அரசாங்கம் விட்டுருந்தா ஒரு நாள் மேட்டரா முடிஞ்சிருக்கும். தினமலர் கூட காலையில் எழுதியிருந்தாங்க, ஒரு நாள் மேட்டரா முடிஞ்சிருக்கும். ஒரு நாள் மேட்டரா முடியாது. நீங்க பாபர் மசூதி பிரச்சனையில இன்னைய தேதி வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் அதே மாதிரி போராட்டத்துல நிக்குது. அரசாங்கம் இதை நீங்க அலோவ் பண்ணிச்சுன்னா எல்லாத்தையும் நாளைக்கு கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, மத நல்லிணக்கம் கூட இல்ல. ஏற்கனவே ஒரு சமரசம் இங்க நிலவுது. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு தாங்க அதுல ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு இடம். அதுல நீங்க இப்படி அலோவ் பண்ணீங்கன்னா இத மாதிரி கவுண்ட்லெஸ் கிளைம்ஸ் வரும். இப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல மெஜாரிட்டின்னு வச்சுக்குவோம். எங்க சர்ச்சில் பெல் அடிச்சா இந்து கோயில்கள்ல மணியை அடிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்களா? அப்போ நாங்க பெல் அடிப்போங்க 5 மணிக்கு, அது எங்க உரிமை. நீங்க உங்க ஆலயங்கள்ல அந்த நேரத்துல பெல் அடிக்க கூடாது. கடைசியில என்ன, வீட்டுல கூட அடிக்க கூடாதுன்னு வரும். இஸ்லாமியர்கள் இருக்காங்க, நாங்க மசூதியில ஓதும் போது நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. இது பெரிய பிளவு. நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட மாநில தலைவர் தானே. அவர் எதுக்கு தீபம் ஏத்துறதுக்கு இவங்களோட கடைசி நேரத்துல சேர்றாரு? சோ இவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும், அதை நம்ம பொலிட்டிக்கலா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதானே. அப்படின்னா அரசியல் இருக்கா இல்லையா இதுல? அப்ப 10 பேரோட போய் நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னார்னா யார் அந்த 10 பேரு? பெட்டிஷனர் மற்றும் 10 பேர். அந்த 9 பேர்ல நயினார் நாகேந்திரன் இருக்காரா? அப்ப அடிப்படை நோக்கம் அரசியல் ஆன பிறகு ஆளுகிற திமுகவும் அதே அரசியல் நோக்கத்தை தானே கையில் எடுக்கும். ஓபிஎஸ் இன்னைக்கு கூட சொல்றாரு, இன்னைக்கு ஜெயலலிதா நினைவு நாள். இன்னைக்கு அவர் சொல்றாரு அதிமுக ஒருங்கிணைக்கணும், நான் அமித்ஷா போய் கேட்டுக்கிட்டேன். ஜெயலலிதா ஆன்மா கூட அவர் மன்னிக்காது. ஏங்க, ஜெயலலிதா கட்சி அவங்க மோடியா லேடியான்னு கேள்வி கேட்டவங்க. அந்த கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க அமித்ஷா தான் போய் கேட்கணுமா? அது எவ்வளவு பெரிய அபத்தம். ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒன்னும் புது கட்சின்லாம் சொல்லவே இல்லையே, நீங்களா சொன்னீங்க அப்படின்றாரு பத்திரிகையாளர்கள்ட்ட. அவர் தான் சொன்னாரு, நான் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமா மாத்த போறேன், 15ஆம் தேதிக்குள்ள முடிவு வரலைன்னா நான் அதிரடியா ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு அவர் தானே சொன்னாரு. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏற்றாதது. அன்றைய தீபம் அன்றைக்கு பாத்தீங்கன்னா 144 தடை உத்தரவு, GR சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய அந்த உத்தரவு, இதெல்லாமே பெரும் பரபரப்பாகி இருக்கு. இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் இப்ப அரசு மேல்முறையீடுக்காக போயிருக்காங்க. பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டிற்குள்ளாரையும் இந்த மத நல்லிணக்கம், மத கலவரம் அப்படின்ற வார்த்தைகள் தொடர்ந்து இப்போ பயன்படுத்தப்பட்டு இருக்குன்றத எப்படி பாக்குறீங்க சார்? உச்சநீதிமன்றம் தான் உரிய தீர்ப்பு எடுக்க முடியும். ஆனா கார்த்திகை திருவிழா முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு தீபம் ஏற்ற முடியாது. என்ன காரணம்னா, அந்த திருவிழா கொடியேற்றத்தோட தொடங்கும். அந்த பகுதியை சேர்ந்தவன் என்ற முறையில நான் இதை சொல்றேன், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். கொடியேற்றத்தோட தொடங்கி இங்க வரிசையா நிகழ்ச்சிகள், சுப்பிரமணிய சாமி பட்டாபிஷேகம் அதுக்கு பிறகு வரும். அதுக்கு பிறகு சிறிய வைர தேரோட்டம் வரும். அதுக்கு பிறகு கார்த்திகை தீபம் ஏற்றுது. கீழே இருக்கிற குடவரை கோயில் முருகன் கோயில்ல பால தீபம், மேல இருக்கிற உச்சிப்புள்ளியார் கோயில்ல கார்த்திகை தீபம். அதுக்கு பிறகு தீர்த்தவாரி நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனி திருக்கார்த்திகை விழா என்பது திருப்பரங்குன்றத்துல அடுத்த வருஷம் தான். இனி நீங்க தீபம் ஏற்ற முடியாது. நேற்றுக்கே கூட ஏற்ற முடியாதுங்க. ஏன்னா தீர்த்தவாரி முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த ஷெடியூல். இதுதான். அப்படின்னா தீபத்தூணா
எல்லைக்கல்லா ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு. அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னாலோ அங்க அங்க போயிட்டு வந்தவங்களுக்கோ நல்லா தெரியும். அந்த தர்காவுக்கும் இந்துக்கள் நிறைய பேர் போவாங்க. மலையில ஏறின பிறகு அது கீழே குடவர கோயில், குடவர கோயிலுக்கு மேல வந்து முருகன் கோயில், அதுக்கு சைடு மலையில வந்து சிக்கந்தர் தர்கா. அது வந்து ஒரு மாதிரி 2 அல்லது 3 மலை அடுக்குகளை கொண்ட ஒரு குன்று பகுதி. சமணர்கள் தான் அதுல ஏழி ஆக்குபண்டு. நான் என்னோட சமணம் பற்றிய நூல்கள் எல்லாம் அது ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறேன். எண்படும் குன்றங்கள்ல ஒண்ணு அது திருப்பரங்குன்றம். சமணர்களோட 8 பெரிய குன்றங்கள் எல்லா மதுரையை சுத்தி இருக்கு. அந்த யானமலை அடிவாரத்துல தான் எங்க காலேஜ், மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ். இப்பதான் வைர விழா எல்லாம் கொண்டாடி முடிச்சோம். இதுல அடிப்படையில சமணர்கள் தான் வந்து மலை உச்சியில கார்த்திகை தீபத்தை ஏற்ற வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் வீடுகள் தான். அவங்க ஒரு 800-1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புயல் மேகங்களால, மேக வெடிப்புகளால பாதிக்கப்படுது. அதுக்கான வழி என்ன? மேகத்துக்கு கீழே இருக்கிற காற்றை உஷ்ணப்படுத்தினா மேகங்கள் கலையும், பெரிய மழையா பெய்யாது ஒரே இடத்துல. இது அவர்களோட கண்டுபிடிப்பு. நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து வேளாண்மைக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. தமிழுக்கு சமணர்களாற்றிய தொண்டு பெருந்தொண்டு. 50 இலக்கியங்கள்ல 3 காவியங்கள் அவங்க கொடுத்தது. 50 காவியங்கள்ல 5 குறுங்காப்பியங்கள்ல 5 அவங்க கொடுத்ததுதான். இன்னும் ஏராளமான சமண நூல்கள், மருத்துவ முறைகள். அது போல இந்த மாதிரியான கம்பு பயிரிடுதல். கம்பு பயிரிடுறதுக்கு நீங்க எப்படி வந்து என்ன காரணம் அப்படின்னா, அது பஜ்ராவை கொண்டு வராங்க வடநாட்டுல இருந்து. பள்ளப்பகுதியில கம்பு போடுங்க, எறும்பு திங்கிறதுக்கு வரும். எறும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு பள்ளப்பகுதியை மேடாக்கிரும், உங்க வயல் மேடாயிரும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஒரு 5 இயர்ஸ்ல மேடாயிரும். எல்லாமே நூல்கள்ல இருக்கிற விஷயங்க. நான் எதுவுமே புதுசா சொல்லல. அப்போ நிஜமா வந்து உரிமை கொண்டாடுற சமணர்கள் தான் கொண்டாடணும். அவங்க பாவம், அவங்களுக்கு எந்த வாய்ஸும் இல்ல. தமிழ் சமணர்கள், கோவலனும் கண்ணகியும் தமிழ் சமணர்களுங்க, எந்த வாய்ஸும் இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து சைவ திருத்தலங்களை நிறைய சமண திருத்தம். புதுக்கோட்டை மாவட்டம் வந்தீங்கன்னா நிறைய சமண கோயில்கள் வந்து அது மேல சைவம் தான் இருக்கு, சைவ கோயில்கள் தான் இருக்கு. இன்னைக்கு அதை நம்ம கிளைம் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? எத்தனை நூற்றாண்டுகளா வழக்கத்துக்கு வந்துருச்சு. அப்போ கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா. நூற்றாண்டுகளாக வழக்கத்துல இருக்கிற விஷயம் என்னவோ அதைத்தான் நீங்க இப்ப கடைபிடிக்க முடியும். HRC ஆக்டே பின்னாடி தான் வருது. அதுக்கு முன்னாடியே வந்து கீழே முருகன் கோயில்ல தீபம், மேல பிள்ளையார் கோயில்ல தீபம்ங்கிறதா நடைமுறையில இருக்கு. HRC ஆக்டுக்கும் முன்னாடி. HRC ஆக்ட் அதைத்தான் பின்பற்றுது. திருக்கோயில்கள் இன்னைக்கு HRC ஆக்ட் கீழே வந்துருச்சு. அப்போ திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, அவரு மெட்ராஸ்காரரு. அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சி வேற ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்ச கட்சி. திருப்பரங்குன்றம் அது வந்து சிக்கந்தர் மலைன்னு மாத்த போறாங்க, கந்தர் மலைன்னு மாத்த போறாங்க. அங்க வந்து தீபத்தூண் இருக்கு, அங்க விளக்கேத்தணும். தீபத்தூணா இல்லையான்னு யார் சொன்னா? எல்லைகள் இல்லங்க, தீபத்தூண் தான் வச்சுக்கோங்க. சொல்லணும்ல, யாராவது தொல்லியல் அறிஞர்கள் சொல்லணும்ல, நூல்கள் இருக்கணும்ல. இல்ல, எனக்கு வந்துங்க மதுரை, நான் 1966 எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். அதுல இருந்து எத்தனையோ முறை திருப்பரங்குன்றம் போனவங்க தான் மதுரை பார்ட் நேட்டிவ் மாதிரி எனக்கு. அதுல திருப்பரங்குன்றத்துல இருக்கவங்க வேணாலும் கேட்டு பாருங்க. அப்படியான சிஸ்டமே கிடையாது. 2 தீபம் தான், பால தீபம் கீழே, மேல வந்து கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீப வழிபாட்டும் சமணர்கள் கொடுத்தது. இப்போ நீங்க 3வது தீபம் ஏத்தணும்னு சொல்றீங்க. அது ஏன்னா 2 தீபம் அரசு மற்றும் பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து ஏத்துற விஷயங்க. தலைமை குருக்கள் வேணும்லங்க, தலைமை அர்ச்சகர் இருந்தா தானே ஏத்த முடியும். நீங்க தனி மனிதர்கள் ஏத்த முடியாதுல்ல. சரி, திருவண்ணாமலையில தீபம் ஏத்துற உரிமை யாருக்குன்னா பர்வத ராஜகுலத்தினருக்கு, மற்றவங்க ஏற்ற முடியாது. அதெல்லாம் காலங்காலமா இருக்கிற நடைமுறை, வழிபாட்டு உரிமை, அவர்களுக்கான உரிமை. அது பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம லைவ் போடுற மேட்டர் அது திருவண்ணாமலை. அதே மாதிரி இங்கேயும் வந்துங்க நிறைய உரிமைகள் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனி உரிமை இருக்கு திருப்பரங்குன்றம் கோயில்ல. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து நான் இங்கதான் தீபம் ஏத்துவேன்னு சொல்றதே பெரிய அபத்தம். அது இந்துக்களோட உரிமைன்னு சொல்றது அதோட அபத்தம். எப்படி நீங்க எல்லா இந்துக்களுக்கும் சேர்த்து நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன வாய்ப்பு? அப்ப ஒரு நீதிபதி வந்து இதை ஆராய்ஞ்சு கொடுக்க வேண்டிய முடிவுங்க. இன்னும் சொல்ல போனா நீதிபதிக்கே இதுக்கான மிகப்பெரிய நாலேஜ் இருக்கிறதுக்கு வழி இல்லை. காரணம் இதெல்லாம் எத்தனை வருஷமா இருக்கு. நீதிபதி அவர் எத்தனை வருஷமா இருக்காரு? நூற்றாண்டுகளாக இருக்கிற விஷயம். அப்போ எக்ஸ்பர்ட் தான் நீங்க ஒப்பீனியன் வாங்க முடியும். ஆனா அவரு நீங்க தீபம் ஏத்துற உரிமை உங்களுக்கு இருக்கு, நூற்றாண்டுகளாக வழங்கப்படாத உரிமையை மீட்டெடுங்க அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய தவறு யோசிச்சு பாருங்க. அதனால என்ன விளைவு? ஆனா அவர் நேரடியாக களத்துக்கு சென்று சில விஷயங்களை பண்ணதும் இப்போ ஒரு விமர்சனமா மாறி இருக்கு. ஆய்வு நடத்த முடியும். அவர் எப்படி தொல்லியல் அறிஞரா? சரி, நீதிபதி சட்ட அறிஞருங்க, சட்டத்துக்கு உட்பட்டு சொல்லலாம். ரைட்டு, அது வந்து ரொம்ப சரியான விஷயம் தான். நான் களத்துக்கு போய் பார்த்தா அது தீபத்தூண் தான் அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றதுன்னா, அப்படின்னா மற்ற எத்தனையோ தொல்லியல் அறிஞர்களா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் கணக்கிலே கிடையாதுங்களா? என்னங்க இது? அப்போ மிக இயல்பாக இதுல எல்லாம் மீறப்பட்டிருக்கிறது. இது போகங்க, நம்மகிட்ட ஏற்கனவே வழிபாட்டு தலங்கள் சட்டம் நரசிம்மராவ் காலத்துல இயற்றப்பட்டதுங்க. பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்ப சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த ஒரு பாபர் மசூதி மேட்டரை தவிர வேற எந்த மேட்டரும் சர்ச்சைக்குரிய மேட்டர் இல்லைன்னு அந்த சட்டம் சொல்லுது. பார்லிமெண்ட் சட்டம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே சப்ஜெக்ட் டு
பப்ளிக் ஆர்டர்னு சொல்லுதுங்க. எல்லா உரிமைகளும் வழிபாட்டு உரிமைகளும் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர். பப்ளிக் ஆர்டருக்கு ப்ராப்ளம் வரும்னு ஏற்பட்டா அரசாங்கம் அதை தடுக்க தான் செய்யணும், வேற வழி கிடையாது. இல்ல நீதிபதி உத்தரவு நீங்க மதிக்கல அப்படின்னா வேற வழி இல்லைங்களா, என்ன பண்ண முடியும்? சரி, கர்நாடகால தண்ணி திறந்து விடணும்னு சொன்னப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது, எங்க தண்ணி திறந்து விட்டாங்க? அப்படி எத்தனை விஷயம் உங்களுக்கு சொல்லணும்? சுதந்திர இந்தியால மாநில அரசுக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல. அப்போ இயல்பாகவே இதை எப்படி நடந்திருக்கணும்? ஒரு தரப்பு கிளைம் பண்ணுதுங்க, ரைட்டு, அது அவங்க கிளைம் பண்ணிட்டு அது அவங்க உரிமை. யார்கிட்ட லெட்டர் கொடுக்காங்க? கோயில் ஈவோ கிட்ட லெட்டர் கொடுக்காங்க. ஈவோங்கிறவர் யாருங்க? அறநிலைத்துறையில கீழ் நிலைமையில இருக்கிற ஒரு ஆபீசர், ஒரு கோயிலுக்கு இன்சார்ஜ். அவர் முடிவெடுக்க முடியுமானா முடியாது. அவருக்கு மேல எத்தனையோ அதிகாரிகள் இருப்பாங்க. அவர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு மேல அதிகாரிட்ட அப்பீல் போகணும். அதானே நிலை, படிநிலை அதானே. அதை தாண்டி நீங்க என்ன பண்றீங்க? நேரடியா நீதிமன்றத்துல போய் WP போடுறீங்க, ரிட்டு போடுறீங்க. சிவில் மேட்டருக்கு ரிட்டு எப்படி அப்ளை ஆகும்? ரிட்டு வந்து when there is no other legal remedy available, எந்த சட்ட நிவாரணமும் இல்லாம இருந்தா தான் நீங்க ரிட்டு போட முடியும். ஸோ ரிட்டு நாட் மெயின்டெனபிள். ரிட்டை வந்து கடன்னு ஒரு பல வாய்தாக்களை கொடுத்து எல்லா தரப்புக்கும் அபிடவிட்டை போட்டு விசாரிச்சு நீதியரசரே போய் வந்து இது தீபத்தூண் தான் முடிவு செஞ்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து தீர்ப்பு அமல்படுத்தலைன்னா அன்னைக்கே வந்து ஒரு கண்டெம்ப்ட போட்டு நான் வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லி சுதந்திர இந்தியால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வழக்குகள் இந்தியா முழுசும் நிலுவையில் இருக்கு. இவ்வளவு வேகமா செயல்பட்டு இருந்தா இந்தியால எல்லா வழக்கும் காலையில தாக்கல் பண்ணா சாயந்தரம் முடியணும். காலையில வழக்க போட்டீங்கன்னா சாயந்தரம் முடியணும். அப்ப ஏன் வந்து இந்த அவசரம்? எதுக்கு இப்படியான ஒரு முடிவை வேகமா எடுக்கணும்? இந்த இடம் தாங்க இதுல கேள்விக்குரிய இடம். அரசாங்கத்துக்கு நோக்கம் இருக்கு, அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னா இருக்கலாம், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா எதிர்த்தரப்புக்கு அதே நோக்கம் தானே இருக்கு. சரிங்க, 10 பேரோட போய் நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்றாரு நீதியரசர். தீபங்கிறதே வந்து அந்த தலைமை அர்ச்சகர்லாம் ஏத்தணும். அப்ப 10 பேர் போய் ஏத்தலன்னா அப்ப எல்லா மலை உச்சிலையும் எல்லாரும் ஏத்திக்கலாம்ல. ஆனா சார், இது பொது பார்வையில இருந்து பார்க்கும்போது, மக்களோட பார்வையில இருந்து பார்க்கும்போது அது ஒரு தீபம், அதை ஏற்ற வேண்டியது நம்மளுடைய வழக்கம். அது ஒரு 100 வருஷமா இல்ல, அதை மீண்டும் இல்ல வழக்கம் இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். 100 வருஷம் இல்ல. ஆனா நம்ம உரிமைங்க, வீட்டுல தீபம் வைக்கிறது நம்ம உரிமை. ஆனா அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல தீபம் வைக்கிறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு? அறநிலைத்துறையோட நிர்வாகத்தின் கீழே இயங்குற திருக்கோயிலுக்கு தானே இருக்கு. இப்போ திருச்செந்தூர் கோயில்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அங்க நீங்க தீபம் ஏத்துறதுன்னு முடிவு பண்ணா யாரு ஏத்துவாங்க? அங்க இருக்கிற தலைமை யாரு அந்த ஹைரார்கில இருக்காங்களோ அவங்க அதானே ஏத்த முடியும். இல்லங்க இது எங்க உரிமை தான், நாங்க ஏத்துவோம் அப்படின்னு நீங்க கிளம்புனீங்கன்னா எங்க முடியும்? இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி இது போகுது. திண்டுக்கல்ல உடனே பிரச்சனை வந்துருச்சுங்க. இதே மாதிரி எல்லா ஊர்லயும் வரும்ல, அடுத்த வருஷம் எல்லா ஊர்லயும் வரும்ல. இல்லை, ஆனால் இப்போ சில பத்திரிகைகள்லாம் படிக்கும்போது அதில் போட்டிருக்க விஷயங்கள்னா இது ஒரு சாதாரண விஷயம், இதை ஏற்றி விட்டுருந்தா இந்நேரத்துக்கு இது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிருக்கும். விட்டுருந்தா அவ்வளவுதாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் இது வரும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, என்னங்க சாதாரண விஷயம். கோயில்ல ஒரு விளக்கு, ஒரு மலை மேல ஒரு விளக்கு போடுறதுல என்னங்க குறைஞ்சு போக போகுது? அரசாங்கம் விட்டுருந்தா ஒரு நாள் மேட்டரா முடிஞ்சிருக்கும். தினமலர் கூட காலையில் எழுதியிருந்தாங்க, ஒரு நாள் மேட்டரா முடிஞ்சிருக்கும். ஒரு நாள் மேட்டரா முடியாது. நீங்க பாபர் மசூதி பிரச்சனையில இன்னைய தேதி வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் அதே மாதிரி வந்து போராட்டத்துல வந்து நிக்குது. அரசாங்கம் வந்து இதை நீங்க அலோவ் பண்ணிச்சுன்னா எல்லாத்தையும் நாளைக்கு வந்து கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, மத நல்லிணக்கம் கூட இல்லை. ஏற்கனவே ஒரு சமரசம் இங்க நிலவுது. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு தாங்க அதுல வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு இடம். அதுல நீங்க இப்படி அலோவ் பண்ணீங்கன்னா இத மாதிரி கவுண்ட்லெஸ் கிளைம்ஸ் வரும். இப்போ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல மெஜாரிட்டின்னு வச்சுக்குவோம். எங்க சர்ச்சில் பெல் அடிச்சா இந்து கோயில்களில் மணியை அடிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்களா? அப்போ நாங்க பெல் அடிப்போங்க 5 மணிக்கு, அது எங்க உரிமை. நீங்க உங்க ஆலயங்கள்ல அந்த நேரத்துல பெல் அடிக்க கூடாது. கடைசியில் என்ன, வீட்டுல கூட அடிக்க கூடாதுன்னு வரும். இஸ்லாமியர்கள் இருக்காங்க, நாங்க வந்து மசூதியில வந்து ஓதும் போது நீங்க வந்து எதுவுமே செய்யக்கூடாது. இது வந்து பெரிய பிளவு. அவங்கவுங்களோட மதத்தை பின்பற்றுறாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அதை பின்பற்றுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சிலர் இதே தர்காவுக்கு எல்லாரும் போறாங்கல்ல. தர்காவே இஸ்லாமிய வழிபாட்டு தலம் கிடையாதுங்க. தர்கா வந்து இஸ்லாமிய ஞானி ஒருவரோட அடக்க ஸ்தலம் தான். ரொம்ப பயஸ் முஸ்லிம்ஸ் வந்து தர்காவுக்கு போக மாட்டாங்க. நாகூர் தர்காவுக்கு போகவே மாட்டாங்க என் நண்பர்கள் அங்க. அது இல்லைங்க, இந்த மசூதிக்கு போய் வழிபடலாமே தவிர தர்காவுக்கு போய் வழிபடக்கூடாது. இஸ்லாமியர்களோட எண்ணங்க, ஒரு பகுதி இஸ்லாமியர்களோட எண்ணம். அப்ப அதுல ஒரு பகுதி கிளம்பி தர்காக்கள்லாம் இருக்கக்கூடாதுங்க, அது இஸ்லாமிய மத நம்பிக்கைக்கு விரோதமானது அப்படின்னு கிளம்பலாமா? அப்ப நீங்க சர்ச்சைகளை வளர்த்துட்டு போறதுல அர்த்தம் இல்ல. காமன் மேனுக்கு என்னங்க வேணும்? சாப்பாடு, வேலை, படிப்பு, மருத்துவம், அவன் பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு நிம்மதியா ரிட்டர்ன் ஆகுறது. இதை தாண்டி என்ன எதிர்பார்க்கிறான் சாமானிய மனிதன்? இதை தவிர யாரா இருந்தாலும் இதைத்தானங்க எதிர்பார்க்க முடியும். சரி, ஒரு அரசியல்வாதி அவங்க என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல வந்து ஒரு நீதியரசர் அவர் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னு நினைப்பாரு. அது அவங்களோட எதிர்பார்ப்பு வேற. பட் இந்த நாடு யாருக்காக இயங்குது? சாமானியர்களுக்காகவா இல்லைன்னா இவங்களுக்காகவா? சாமானியர்களுக்காக தான். அதுல என்ன சந்தேகம் இருக்கு?
அப்போ சாமானியர்கள் இந்த மாதிரி கலவரத்தை விரும்புறாங்களா? இல்ல அவங்க ஒருபோதும் அதை விரும்ப மாட்டாங்களே. யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல. அப்போ நீதிபதி எதை யோசிக்கணும்? சாமானியர்களின் நலனை யோசிக்கணுமா, இல்ல அவருக்கு முன்னாடி வர்ற பெட்டிஷனரோட நலனை யோசிக்கணுமா? சாமானியர்களால தான் யோசிப்போம். இப்ப சிவில் மேட்டர், சிவில் ரைட்டு, அப்போ ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசணும். இது சிவில் ரைட்டாவும் அரைஸ் ஆகல. ஒருத்தர் வந்து சொல்றாருங்க, நாங்க அங்கதாங்க ஏத்துவோன்றாரு, அவ்வளவுதான். அந்த ஒருத்தர் பேரெல்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வரும். இப்பதான் தெரிஞ்சது ஒரு 2-3 நாளா. இவர் வந்து வேற ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு செஞ்சு ஒரு கட்சியை வச்சிருக்காருன்னு தெரிய வந்து உடனே பிஜேபி அதுக்குள்ள புகுந்துருது. நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட மாநில தலைவர் தானே, அவர் எதுக்கு தீபம் ஏத்துறதுக்கு வந்து இவங்களோட கடைசி நேரத்துல சேர்றாரு? சோ இவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்க அதை நம்ம பொலிட்டிக்கலா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதானே. அப்படின்னா அரசியல் இருக்கா இல்லையா இதுல? அப்ப 10 பேரோட போய் நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னார்னா யார் அந்த 10 பேரு? பெட்டிஷனர் மற்றும் 10 பேர். அந்த 9 பேர்ல நயினார் நாகேந்திரன் இருக்காரா? அப்ப வந்து அடிப்படை நோக்கம் அரசியல் ஆன பிறகு ஆளுகிற திமுகவும் அதே அரசியல் நோக்கத்தை தானே கையில் எடுக்கும். திமுக கூட்டணி கட்சிகளோ. அப்ப ரெண்டு கூறா வந்து மதத்தின் அடிப்படையில எல்லாம் இது பிளவுபடுது. ஜாதி அடிப்படையில பிளவுபடுறதே தப்புங்கிறதாங்க எங்க சிந்தனை. கல்யாண பத்திரிகையில நாங்க ஜாதி போட்டு அடிக்கலைங்க, நாங்க அப்படியான ஒரு பாரம்பரியத்துல இருந்து தான் வந்தோம். அதுக்காக நீங்க ஒரு ஜாதியில பிறக்காம இருக்கீங்களா? மாத்தவே முடியாது, ஜாதி தான். மதத்தை எல்லாம் மாத்திரலாம். இந்து இருந்து கிறிஸ்டினா மாறிடலாம். மோலையா இருந்தா வன்னியரா மாற முடியுமா? இல்ல வன்னியரா இருந்து நாடாரா மாற முடியுமா? இல்ல நாடார் வந்து தேவரா மாற முடியுமா? ஃபார் தட் மேட்டர் நீங்க குப்தாவா இருந்து உபாத்தியாயாவா மாற முடியுமா? இல்ல குப்தாவா இருந்து குமாரா மாற முடியுமா வட இந்தியால? சோ நம்ம வந்து இந்தியா வந்து கவுண்ட்லெஸ் காஸ்ட், எத்தனையோ விதமான வழிபாட்டு உரிமைகள், எத்தனையோ விதமான ஜாதிகள். 1000 உண்டிங்கு ஜாதி என்றாலும் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, இதுதான் கேள்வி நமக்கு. 1000 இருக்கு, யாரும் மறுக்கவே இல்லை. ஆனா அவங்கவுங்க லிமிட்டுக்குள்ள அவங்கவுங்க சந்தோஷமாவும் சௌக்கியமாவும் சமரசமாவும் வாழ்றாங்க, இவ்வளவுதான் பாயிண்ட். இதுல இன்னொரு பக்கம் இது சிறுபான்மையினருக்காக வந்து இந்த திமுகவும் இந்த கூட்டணி கட்சிகளும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்றாங்க. இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சின்றதை நிரூபிக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்களும் இதுல தொடர்ந்து பேசப்படுது இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையினர் எத்தனை சதவீதம்? அதாவது கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் மத சிறுபான்மையினர் 3 பேர் சேர்ந்தா 15% வருவாங்களா? 20% வைங்க. மீதி 80% இந்துக்கள். அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலும் 80% இந்துக்கள் தானே. இப்போ இந்துக்களுக்கு விரோதமா எப்படி ஒரு கட்சி செயல்பட முடியும்? அப்படின்னா அவங்க மெம்பர்லேயே 80% அவங்க பாய்க்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, சிறுபான்மையினர் எல்லாருமே வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கிறது திமுக நினைப்பா இருக்கலாம். ஆனா எப்போதுமே கலா யதார்த்தம் அது கிடையாதுங்க. அங்கேயும் வந்து பல கட்சிகள் சேர்ந்தவங்க இருக்காங்க. மேரா நாம் அப்துல் ரஹ்மான், எம்ஜிஆர் சொன்னது. மேரா நாம் அப்துல் ரஹ்மான், அவருக்கும் இஸ்லாமிய ஓட்டு கிடைச்சிட்டு தான் இருந்தது. பிராமின்ஸ் ஓட்டு திமுகவும் கிடைச்சிட்டு தாங்க இருந்தது. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? திமுக மேயர் காமாட்சி எந்த கட்சி தெரியுமா? திமுகவை சேர்ந்த மேயருங்க. அவங்க வீட்டுக்காரரு ஜெயராமன், எங்க காலம் தான். ஜெயராமன் வந்து கவுன்சிலர் ஆகி மேயர் ஆகணும்னு நினைச்சாரு, திடீர்னு இயற்கை எழுதிட்டாரு. அவங்க மனைவிக்கு அந்த வாய்ப்பு வந்தது. எப்படி பிராமின் மேயர் அவங்க ஆனாங்க தெரியுமா? அப்போ கேஸ்ட் ரொட்டேஷன் இருந்தது. மேயரா வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்க இன்னும் ஜாதியை சேர்ந்தவங்க தான் வரணும்னு ஒரு விதி. இப்ப அந்த விதி கிடையாது. ஒரு காலத்துல அது இருந்ததுங்க. அதுல பிராமணர் தான் இந்த வாட்டி வரணும்னு வந்துருச்சு. திமுகவுக்கு மெஜாரிட்டி. சோ திமுகவே பிராமண மேயரை வந்து கொண்டு வந்துச்சு. பெண் மேயருங்க காமாட்சி ஜெயராமன் அவங்க பேரு. எதுக்காக வரலாறு நான் ஞாபகப்படுத்துறேன்னா, இந்த நாடு வந்து பல்வேறு வகையான பல்வேறு ரூபத்திலே இருக்கிற நடைமுறைகளை கொண்ட பெரிய நாடுங்க. காஷ்மீரத்துல இருக்க நடைமுறை நமக்கு புரியவே புரியாது. கன்னியாகுமரிக்காரனோட மனப்பான்மை காஷ்மீர்காரனுக்கு புரியாது. ஆனாலும் நம்ம ஒரே நாடா இணைந்து வாழ்றோம். வேற்றுமையில் ஒற்றுமை. அதை கெடுக்கிற மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது. அரசியலுக்காக நீங்க இந்த பிரிவினை இனத்தை வளர்த்துட்டீங்கன்னா இதுக்கு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது. தமிழ்நாடு அதுல ஸ்ட்ரிக்டா இருக்குங்க. சரிங்க, திமுக இந்து விரோத அரசு, ரைட்டு. 1983 நாங்க அண்ணா பத்திரிகையில செய்தி போட்டோம், இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு அனுமதி மறுப்பு. எம்ஜிஆர் அனுமதி மறுப்பு ஏன் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. 1983 42 வருஷத்துக்கு முன்னாடி மண்டைக்காடு கலவரத்துல இதே மாதிரி இந்து வர்சஸ் கிறிஸ்டின் கொண்டு வந்தாங்க. இந்து முன்னணி ஒரு கண்டன ஊர்வலம் போகணும்னு அனுமதி கேட்டாங்க. ஊர்வலம் தானேங்க போறாங்க, ஜனநாயக ரீதியிலான ஊர்வலம் தானே, அவங்க கருத்தை அவங்க தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல, அவ அனுமதி கொடுத்துட வேண்டியதானே, ஏன் எம்ஜிஆர் கொடுக்கல? அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு. அது நாங்க அண்ணால பிரசுரம் பண்ணிருக்கோங்க. அவர் ஏன் எதுக்காக சொன்னாருன்னா, மதத்தோட அரசியலை கலக்கிறது ரொம்ப தப்பு. நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்து மஞ்சுன்னு ஒரு அமைப்பு, அது இந்து முன்னணி அமைப்பு, RSS அமைப்பு, என்னைய சூழ்ந்து நின்று மெட்ராஸ்ல இந்த மண்டைக்காடு கலவரத்துல, தமிழ்நாட்டுல மண்டைக்காடு கலவரத்துல 15-16 RSS காரங்களை சுட்டு கொன்னுட்டாங்களாம், அதை பத்தி உங்கள்ட்ட நீதி கேட்க வந்திருக்கோம்னு அவங்க சொன்னாங்க. எம்ஜிஆர் சொன்னாங்க, அண்ணால நான் உடனே போன் பண்ணி கேட்டேன், அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னா அதிகாரிகள் என்கிட்ட தகவல் சொன்னாங்க. நான் இதை வந்து அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன், அவங்க ஒத்துக்கிடல. எல்லாமே படிச்சவங்களா இருந்தாங்க,
ஆனா எம்ஜிஆர் ஒழிகன்னு என்னை சுத்தி நின்று கோஷம் போட்டாங்க. அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனை பிடித்து தள்ளி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் RSS இயக்கமா? இதுதான் அழகா? இதுதான் மதத்தை காப்பாற்றுகிற விதமா? அதனால இப்படியான விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படும் சொல்லித்தான் நான் இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு அனுமதி தரலன்னாரு. அதாவது தீபம் ஏற்றதெல்லாம் கிடையாது, வெறும் ஒரு ஊர்வலம் தான். ஊர்வலத்துக்கு அனுமதி தராதுக்கு அவ்வளவு பெரிய காரணம் சொல்றாரு. இதுதான் அதிமுகவோட பாரம்பரியமும் கூட. ஆனா இப்போ திமுக மட்டும் இல்ல, அதிமுக சேர்த்து அதுக்காக சொல்ல வரேன். அப்ப அதிமுக இந்து விரோத கட்சியா இல்ல? ஆனா இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? என்னங்க பண்றது? அவங்க அரசியலுக்காக அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. தேர்தல் முடிவுல தான் நமக்கு வாக்காளர்கள் சிந்தனை என்னன்னு தெரியும். மூத்த பத்திரிகையாளனாக இதெல்லாத்தையும் 40 வருஷமா 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறவங்க முறையில என்னோட கருத்துங்கிறது இதுதான். ஒரு வழக்கறிஞராகவும் என் கருத்து இதுதான். கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா. காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற நடைமுறையை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உரிய ஆதாரங்களோட, உரிய கோர்ட் அனுமதியோட, உரிய சட்ட நிவாரணத்தை தான் தேட முடியும். சட்டம் நம்ம ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணிட்டோங்க, சர்ச்சைகளே கிடையாது. அது நரசிம்மராவ் காலத்துல ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட விஷயம். இங்கேயுமே நமக்கு தெரிஞ்சது இது 100 வருஷமா பிராக்டிஸ்ல இல்ல. அதுக்கு பிறகுதான் HRCE வருது. இதுல எப்படி HRCE உள்ளே வரும் சொல்லுங்க? HRCE வருவதற்கு முன்பு இருந்தே அங்க தீபம் ஏற்றப்படல. நீங்க சொல்ற இடத்துல அது தீபத்தூணே இல்ல, எல்லை தூண் அப்படின்னா அது ஒரு தனி வாதம். சோ நம்ம யாருமே சொல்ல முடியாதுங்க. நம்ம புத்தகத்தை தான் படிச்சுட்டு பேசுறோம். எக்ஸ்பர்ட் சொல்ல வேண்டிய மேட்டர் அது. ஆக்சுவலா ஒரு தொல்லியல் நிபுணர் தான் அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் இப்ப உயிரோட இல்ல. அப்படிங்கும்போது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கல்லோட தன்மை இதெல்லாம் ஆராய்ஞ்சு அவங்க சொல்லுவாங்க. பார்த்தா தெரியுதுங்க, அந்த கல் ஒரு 6 அடியில இருந்து 10 அடி உயரம் இருக்குங்க. அதுல நீங்க ஏறி தீபம் ஏத்துறது அப்படின்னா வழுக்கு மரம் மாதிரி ஏறி ஏத்தினா தான் உண்டு. தீபம் ஏத்துற ஒரு அமைப்பு வேணும்ல, அந்த அமைப்பு அதுல இல்லைங்க. நீங்க பார்த்து படங்களை பாத்தீங்கன்னாலே அதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சில கற்கள் அங்கேயே இருக்கு, அந்த மலையிலேயே இருக்கு. அது ஒரு எல்லைக்கல் என்னன்னா அதை தாண்டி போனா ஆபத்து அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்தாலே ஒரு எச்சரிக்கை வர்ற மாதிரி அந்த கல்லை நட்டுருக்காங்க. அவ்வளவுதான் அதுல பாயிண்ட். இந்த மாதிரியான சம்பவங்கள் 2026 தேர்தலில் எதிரொலிக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த சம்பவம் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆகிடுச்சு. அங்கே அந்த சிக்கந்தர் மலை இதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ மீண்டும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இது தேர்தலில் எதிரொலிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இது தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஓட்டா பிரதிபலிக்குமாங்கிறதான உங்க கேள்வி? இல்ல, ஒட்டுமொத்தமா அது திமுகவுக்கு எதிராகவோ இல்ல பாஜக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராகவோ கூட எப்படி வேணாலும் போகலாம் இல்லையா? இது ஒரு வாய்ப்பா இருக்குமா ரெண்டு கட்சிக்குமே? திமுக ஓட்டு வங்கி என்னவோ அது திமுக கிட்ட இருக்குங்க. அதிமுக ஓட்டு வங்கி எதுவோ அதுல தாவேக்கா கொஞ்சத்தை கொண்டு போகுது. எத்தனை சதவீதம் நமக்கு தெரியாது. பாஜக ஓட்டு வங்கி பழைய 18% கிடையாதுங்க. அது மிஞ்சி போனா ஒரு 5-7% இருக்குங்கிறது என்னோட கணக்கு. பாமக ஓட்டு வங்கி ஏற்கனவே அது பிளவுபட்டு இருக்கு. சின்ன மாம்பழ சின்னம் என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஓபிஎஸ் இன்னைக்கு கூட சொல்றாரு, இன்னைக்கு ஜெயலலிதா நினைவு நாள், இன்னைக்கு அவர் சொல்றாரு அதிமுக ஒருங்கிணைக்கணும், நான் அமித்ஷாட்ட போய் கேட்டுக்கிட்டேன். ஜெயலலிதா ஆன்மா கூட வர மன்னிக்காது. ஏங்க, ஜெயலலிதா கட்சி அவங்க மோடியா லேடியான்னு கேள்வி கேட்டவங்க, அந்த கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க அமித்ஷாட்ட தான் போய் கேட்கணுமா? அது எவ்வளவு பெரிய அபத்தம். ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒன்னும் புது கட்சின்லாம் சொல்லவே இல்லையே, நீங்களா சொன்னீங்க அப்படின்றாரு பத்திரிகையாளர்கள்ட்ட. அவர் தான் சொன்னாரு, நான் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமா மாத்த போறேன், 15ஆம் தேதிக்குள்ள முடிவு வரலைன்னா நான் அதிரடியா ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு அவர் தானே சொன்னாரு. அவர் வீடியோ ரெக்கார்டே இருக்கு அவர் பேசினது. இப்ப டபக்குன்னு அதே மாத்தி பேசினாரு, நான் சொல்லவே இல்லைன்றாரு. இல்ல, அவரும் செங்கோட்டையன் மாதிரி தான் சொல்லியிருக்காரு சார். அப்ப வேற என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் பார்த்து வெறுத்து போன செங்கோட்டையன் தான் தாவேக்காக்கு போனாருங்க. இவங்க நிலைப்பாடு இப்படியே அவர் இவங்களோட தானங்க இருந்தாரு, ஏன் திடீர்னு போனாரு? இவங்க எல்லாம் தேர மாட்டாங்கன்னு அவரு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப ஓபிஎஸோட இருக்கிறவங்களும் நாளைக்கு இவர் தேர மாட்டாருன்னு தானே முடிவு எடுப்பாங்க. வைத்தியலிங்கம் எங்க போவாரு? திமுக போயிருவாரு. ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு. அப்ப பிராக்டிகலா இதுல திமுக ஓட்டு வங்கி கூடுமே தவிர குறையாது. மைனஸ் பாயிண்ட் ஆளுங்கட்சிக்கு உரித்தான ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுங்க. ஸோ அதுல அவங்களுக்கு 10% போகத்தான் செய்யும். அதே நேரத்துல அந்த 10% அப்படியே பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு எப்படி வரும்? வாய்ப்பு இல்லை. அப்போ அல்டிமேட் ரிசல்ட் என்ன? திருப்பரங்குன்றம் மேட்டரால தமிழ்நாட்டுல தேர்தல்ல வாக்குப்பதிவுல மாறுதல் வருமாங்கிறதானே? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ மாறுதல் வருமா? தெரியல. ஆனா இது ஒரு ஜரிகை கனவுங்க. அதாவது இந்துக்களை எல்லாம் ஒன்றிணைச்சிடலாம், அது வட இந்திய அரசியல் மாதிரி. இங்க வட இந்திய அரசியல் கிடையாது, தமிழ்நாட்டுல இல்ல தென்னகத்திலே கிடையாதுங்க. இல்ல, இதுலதான் ஒரு கேள்வி வருது சார். என்னன்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்க பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா தான் போகுதுன்றது அவங்களுக்கு தெரியாதா, இல்ல தெரிஞ்சே இது நடக்கக்கூடிய விஷயம்? அவங்களுக்கு வேற இடம் இல்லைங்க, ஆப்ஷன் இல்லை. அவங்க எந்த இடத்துல அரசியல் பண்ண இது ஒண்ணுதான் அவங்களோட ஆப்ஷனா தெரியுது. நெகட்டிவா தாங்க முடியும். திருப்பரங்குன்ற ஏரியாவிலே இருக்கிறவங்க இதனால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க.
உள்ள போய் நம்ம சர்வே பண்ணா தெரியும். வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போறவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அங்க இல்ல அவங்க சொல்லிட்டு தான் பேரிகார்டு இருக்காங்க. வச்சு அந்த சொல்லிட்டு தான் இருக்காங்க. தெருவுல இருக்கவங்களே நாங்க குடியிருப்பு வாசிகளே பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க. அவன்லாம் வெறுத்துருவான். என்னங்க இது ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அவன் காலங்காலமா இங்க வந்து தீபம் ஏத்துறத அவன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க தாத்தா பாட்ட காலத்துல இருந்து தீபம் ஏத்துறத பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன நினைப்பான், வேணும்னே இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, வம்பு வளர்க்குறாங்க. ஊருக்குள்ள வந்துங்க வேணும்னே வம்பு வளர்ப்பான். ஆனா அவன உடனே எல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்க. நமக்கு என்ன தொந்தரவுன்னு ஒதுங்கி போயிருவாங்க. ஆனா அவனை ஆதரிப்பாங்களா? ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்ன? நயினார் நாகேந்திரன் அதிமுகல இருந்து வந்தவர். அவருக்கு பிஜேபி பாரம்பரியமே தெரியாது. பிஜேபி ஒரு வடதுசாரி ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ண முயற்சிக்குது. அவ்வளவுதான். ஓகே. அத நம்ம மாதிரியானவர்கள் அந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டே வருவோம். ஓகே. அப்போ பிஜேபி ஆதரவாளர்கள், வலதுசாரி ஆதரவாளர்கள் முக்காவாசி பேர் ஓட்டு போட போறதே கிடையாது. அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காங்க பிஜேபி ஆதரவாளர்கள்லாம். அவங்க ஓட்டு போட போறதே கிடையாது. ஆனா எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பா போய் ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் மைண்டு. சைக்காலஜி வந்து இதுதாங்க. இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு வந்து பிஜேபி தான் வந்து ஒரே வழி அப்படின்னு எவ்வளவு இந்துக்கள் நினைக்கிறாங்க. என்ன காரணம்னாங்க, இந்து மதம் என்பதே வந்துங்க வே ஆஃப் லிவிங். அது வந்து வாழ்க்கை முறை. உதாரணமாக குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது. எங்க குடும்பங்களும் அப்படித்தாங்க சொல்லுவாங்க. நீ எந்த சாமியும் கும்பிட வேணாயா, வீட்டு சாமியை கும்பிடு போதும்பாங்க. இப்படியும் சொல்லுவாங்க. அதே நேரத்துல முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, பத்திரகாளி வழிபாடு. எங்க இந்த பகுதிகளில் தஞ்சாவூர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பத்திரகாளி வழிபாடு தான். அதாவது அவங்க எல்லாமே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குடிபெயர்ந்து அங்க வந்தவங்க பத்திரகாளியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. பத்திரகாளி வழிபாடு தான். இப்படி வந்து இங்க வழிபாட்டு முறைகளே அதிகம், மிக மிக அதிகம். ஒரு இந்துங்கிற பொது பேனருக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க, அவ்வளவுதான். சென்சஸ்ல வந்து நீங்க கொடுக்கிற கோடுல, ரிலிஜியன் கோடுல வந்து ஹிந்துன்னு இருக்கு. சோ எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நான் ஹிந்துவை டிக் பண்றேன். அதுலதான் வந்து சரணா கோடு வேணும்னு கேட்டு பழங்குடியின மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. நீ இந்து மாதிரி நாங்க இயற்கையை வழிபடுறோம்யா, சரணா தனி கோடு கொடு, இது அவங்க டிமாண்ட். வட இந்தியால ஹிந்துன்னு அவன் குறிக்க விரும்பலங்க, சரணான்னு எனக்கு ஒரு கோடு கொடுன்றான். ஏன் இவன் கொடுக்க மாட்டாங்க? என்னன்னா அப்படின்னா ஹிந்துங்கிறது குறைஞ்சு போயிடும். வெஸ்ட் பெங்கால்ல இதே மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு. அப்ப ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரின்னு காட்டணும்னா நீங்க பல்வேறு வழிபாட்டு உரிமைகளை நீங்களே மறுக்கிறீங்க. எல்லாத்தையும் இந்து பொது பேனர் கீழே கொண்டு வரீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. வேற நான் இயற்கையை வழிபடுறேங்க, எனக்கு ஏதாவது கோடு இருக்கா சென்சஸ்ல? கிடையாதுங்க. சிஸ்டம் அது. நம்ம அதை வந்து அதுக்கு மேல அதை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா காலப்போக்கில் என்னாச்சு, எல்லாரும் எல்லா மதத்தையும் பின்பற்றுறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நாகூர் தர்காவுக்கு போறவங்க, சிக்கந்தர் தர்காவுக்கு போறவங்களும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. சர்ச்சுக்கு போறவங்க இந்துவா இருந்துட்டு சர்ச்சுக்கு போறாங்க. என்னோட நிறைய கிளாஸ்மேட்ஸா பாத்தீங்கன்னா ஹிந்து கிறிஸ்டின் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, கிறிஸ்டியன் ஹிந்து ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ இருப்பாங்க. அதே மதத்துல அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, மதமே மாற மாட்டாங்க. அந்த வீட்டுல 2 பண்டிகை நடக்குங்க. இப்படியான ஒரு நல்ல அமைதியான சமரச சன்மார்க்க பூமி வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு. அதை கெடுக்க நினைக்கிற எந்த முயற்சிகளுக்கும் தமிழக வாக்காளர்கள் ஆதரவு தர மாட்டாங்க. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.